நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம ஃபேமிலியில் ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் வரப்போகுது இல்லையா, லாவண்யா கூட உங்களுக்கு ஷேர் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வேர் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இதில் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த மாதிரி என்கிட்ட எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங், எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த ஒரு வீடியோ தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த விலாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரியான ஒரு கலர்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ என்னென்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, விலாக்கில் போகலாம். அப்படின்றதுனால ஜஸ்ட் அந்த பூஜையோடு பார்த்திங்கன்னா அந்த விலாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சமையல் வந்து முடிஞ்சுதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸ்பெஷல் சாம்பார், வழக்கம் போல் பார்த்திங்கன்னா வந்து பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தான். ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. அண்ட் அம்மா வந்து கிளாஸ் பூஜை முடிச்சுட்டு கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுவாங்க. பாகவதம் கிளாஸ் மிஸ் பண்ணாமல் அவங்க வந்து ரெகுலராகவே அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய பேர் அதை என்ன டீட்டெயில்னு கேட்குறீங்க, அதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோவில் வந்து சொல்கிறேன். அண்ட் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அது நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம ஃபேமிலியில் ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் வரப்போகுது இல்லையா, லாவண்யா கூட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து சாரீஸ்லாம் கொஞ்சம் வந்து வாங்கினேன். அது சீக்கிரம் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் வாங்கினேன். என்ன அந்த சாரீ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு அந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பேக்கிங் பாக்ஸே வந்து நல்லாயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் நிறைய கலர்ஸ், ஒரு 4-5 கலர்ஸ் கூட இருந்துச்சு. பட் எனக்கு பார்த்திங்கன்னா அந்த ரெட் அண்ட் க்ரீன் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்கிட்ட இந்த கலர் அதிகமாக கிடையாது. மோஸ்ட்லி வந்து இந்த பிங்க் அந்த மாதிரி தான் நான் மிக்ஸ்டு வச்சுருப்பேன். ஸோ கொஞ்சம் வந்து கலர்ஃபுல்லாக இந்த டைம் வந்து போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த கலர் வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் கிராண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஸோ இது நல்லா இருக்குங்க சாரி. நான் கூட வந்து கொஞ்சம் அந்த கோல்டன் கலர் பளிச்சுன்னு இருக்குமோன்னு நினச்சேன். நல்லா மைல்டாக இருக்குது. ரெட் அண்ட் வந்து பார்டர் பார்த்திங்கன்னா ரெட் கலர் தான். ஸோ வந்து பேலன்ஸ் பாடி ஃபுல்லாகவுமே வந்து அந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளவர் வந்து கொச்சன்னு நல்லா பளிச்சுன்னுலாம் தெரியல. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. கிளாத்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் வந்து தொட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருந்தால் நமக்கு சரியாக வராது. நல்லா இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை பிரித்து பார்க்கலாம், எல்லா இடமும் எப்படி இருக்குது அண்ட் வந்து ஃபைனல் ப்ளவுஸ் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. எனக்கு வந்து அந்த க்ரீன் அண்ட் ரெட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு இந்த மாதிரி கலர் மட்டும் அமையாது. நான் செலக்டடாக பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கலர்லேயே நான் நிறைய சாரீ வச்சுருப்பேன். அந்த பிங்க் ரிலேட்டடாகவே இருக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு இது கரெக்டாக அமைஞ்சிடுச்சு. ஓகே, இது ஜஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு கோல்டன் கலர் ப்ளவுஸ் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து போட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ பாக்ஸில் காட்டினேன் இல்லையா, அந்த சாரீ தான் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கும்போது நம்ம ஒரு தடவை வந்து இது எப்படி இருக்குன்னு போட்டு பார்த்தா தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து ரொம்ப பளிச்சுலாம் இல்லைங்க, அந்த கோல்டன் கலரே பார்த்திங்கன்னா அப்படியே மைல்டாக இருக்குது. அந்த சாரீ எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. மோஸ்ட்லி எனக்கு ஆன்லைனில் வாங்குற சாரீ நல்லாயிருக்கும், பட் வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனெல்லாம் இருக்காது. பட் இந்த சாரீ வந்து இந்த ப்ரைஸ்க்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ரொம்ப நல்லா குவாலிட்டியாக இருக்குது, அப்படி தான் சொல்லணும். அண்ட் வந்து நீங்கள் பாக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் இதை வேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சாரீ வந்து ஃபுல்லாக வந்து அந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இந்த பார்டர் வந்து நல்லா வந்து பெருசாக இருக்குது. அது அடுத்து வரது அந்த க்ரீன் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கோல்டு மிக்ஸ்டு மாதிரி இருக்குது. அதனால ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ப்ளவுஸோடு சேர்த்து இதை ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா சீரியஸ் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ பளிச்சுன்னு தெரியும். அந்தளவுக்கு வந்து நல்ல கலர், ஆக்சுவலாக அப்படி தான் சொல்லணும். ஸோ நம்மளை வந்து இன்னும் நல்லா வந்து பிரைட்டாக எடுத்து கொடுக்கும், அந்த மாதிரியான ஒரு கலர் தான். ஸோ பார்டர் சேம் அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிக்காக தான் இருக்குது. அண்ட் டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் ரொம்ப மைல்டாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப பளிச்சில் இருந்தால் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் அந்த கோல்டன் டிசைன்ஸ்லாம் அந்த மைல்டாக இருக்கிறது எனக்கு இந்த சாரீயில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதை சொன்ன மாதிரி அந்த ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஜஸ்ட் பாக்ஸ் மட்டும்தான் ஓப்பன் பண்ணேன். இதோட ப்ளவுஸ் உங்களுக்கு நான் காட்டல. அந்த ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணும்போது தான் இவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதோட சேர்த்து போட்டு அந்த சாரீ அட்டகாசமாக இருக்கும். ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்த்தது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் என்ன டிசைன் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு எந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பராக வந்து மேக்கப் அந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த சாரீ ரொம்ப அழகாக
இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து நல்லவேளை அந்த மேலே இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இல்லை, பார்டரோட சேர்த்து மேலேயுமே அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்லா கிராண்டாக இருக்குது. ஆக்சுவலாக ப்ளவுஸ் மட்டுமே நல்லாவே வந்து கிராண்டாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தைச்சோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே சார், இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். வந்து லாஸ்ட் டைம் நான் ஏதோ ஒன்று போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் வந்து பின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் லெஃப்ட் சைடு தான் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, இது வந்து அந்த ஃப்ரண்ட் கேமரா வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்தால் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆஃப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கொஞ்சம் பிளர்ராக இருக்குது அந்த வீடியோ. ஸோ அதனால் வந்து நான் வழக்கம் போல் அந்த மாதிரி ஃப்ரண்ட் கேமரா ஆஃப் பண்ணாமல் நார்மலாகவே வந்து எடுக்கிறேன். அதனால் வந்து கொஞ்சம் அப்படியே திருப்பி தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃபைன். இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் வந்து இதோட ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்ஸ்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சமாக ஆரி ஒர்க் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுவே கிராண்டாக தான் இருக்குது, இருந்தாலும் ரொம்ப அதிகமாக பண்ணாமல் மைல்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் என்ன வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். அண்ட் வந்து டாப்பு பாட்டம் மட்டும்தான். அண்ட் வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் பிக்கான வந்து ஃப்ளார் டிசைன் வரும். ஸோ அதை ஆர்டர் பண்ணும்போது இது பெருசாக இருக்கே இந்த ஃப்ளார் மாதிரி எப்படி இருக்குன்னு பார்த்தேன், பட் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் வந்து நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன். இது வந்து கை வந்து 3/4 ஹேண்ட் தான். அண்ட் வந்து பேண்ட் பார்த்தீங்கன்னா சேம் இந்த ப்ளூ வந்து ப்ளைனாக வரும், ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இதில் என்னென்னா இதோட கிளாத்து தான். ஆக்சுவலாக போட்டிருக்கிறதே தெரியல, அவ்வளோ சாஃப்ட், ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த கிளாத்காக நான் இது நல்லா இவ்வளோ நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கல. நான் காட்டன் அப்படின்னு நினச்சேன். இது ஒரு மாதிரி அந்த காட்டன் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்சுவலி இது என்ன கிளாத்துன்னு வந்து தெரியல, பாலி மிக்ஸ்டு மாதிரி இருக்குது. பட் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வர காலேஜ் டைம்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு போகலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எனக்கு அது வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டாப் தான். இது ஃபுல்லாக வந்து ஒரு டாப் மட்டும்தான். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். எனக்கு இதில் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த மாதிரி என்கிட்ட கிடையாது. ஸோ இது ஆக்சுவலாக ஏதோ ஒரு மால் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாசலெல்லாம் ஸ்டால் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்ட் நெக் தான். அண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் கையிலையும் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் தான் இருக்குது. ஸோ கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஃபுல் பிளாக்ல அந்த ஒயிட் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து இது எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போட்டதும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இதுக்கு வந்து ஒயிட் போட்டிருக்கேன். மேபி உங்களுக்கு ஒயிட் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பிளாக் போட்டுக்கலாம், ஏன்னா வந்து கீழே வரைக்கும் தெரியல. ஆக்சுவலாக நம்ம என்ன பேண்ட் போட்டிருக்கோம், ஏன்னா டாப் நல்ல லென்த்தாகவே இருக்குது இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போட்டிருக்கோன்னு தெரியல. நீங்கள் பிளாக் போட்டிங்கன்னா நம்ம என்ன போட்டிருக்கோன்னு கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியாமல் இருக்கும். ஸோ அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எனக்கு அது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த டாப் தான். ஸோ அந்த கலர் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து கிளாத்தும் நல்லா வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த ரேட்டுக்கு இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஒர்த்து தான். ஸோ நான் ஃபுல் வியூ வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்ட் தான், நல்லா பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ட்ரெஸ்ஸுமே ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக இருக்குன்னா மீடியம் செலக்ட் பண்ணேன், மீடியம் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிட்ட காட்டுறேன் இல்லையா, ஸோ இந்த டிசைன் இந்த டாப் ஃபுல்லாகவுமே வந்து இருக்கும். கை வந்து 3/4 தான். சைடில் வந்து சைட் கட் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஜீன்ஸ்க்கு ஒயிட் கலர் லெகின் ஜெகின்ஸ்க்கு போகலாம், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இது வந்து காட்டன் கிடையாது. ஸோ நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அயர்ன் பண்ணி போட்டுட்டு போகணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஸோ கடை நமக்கு டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நான் சொல்கிற மாதிரி ஆஃபீஸ் வரக்கலாம், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டாப்போட லென்த்து பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காக இவ்வளோ தூரம் வந்து வருது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படி தான் சொல்லணும். கொஞ்சம் கூட வந்து அந்த லூஸாக அந்த மாதிரிலாம் இல்லை, ஸ்டிச்சிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த டாப்போட லிங்க்கும் குர்த்தாவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எனக்கு அது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் கலர்ஸ்லாம் கூட இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பிங்க் வந்து ரொம்ப பிடிக்கும், நான் அதனால் நான் செலக்ட் பண்ணேன். அந்த ஒயிட் அண்ட் பிங்க் வந்து எப்போவுமே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் டைம் நான் காட்டின அந்த ஒயிட் அண்ட் பிளாக் அந்த மாதிரி காம்பினேஷன்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே ஃபைன். ஃபைனல் ஒன்று பார்த்தீங்கன்னா, இது ஏன் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு குட்டி பாப்பாவுக்கு வாங்கின ஒரு சின்ன கிஃப்ட்டு. ஸோ என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நான் வாங்கினேன். இது வந்து அந்த பேங்கிள் நல்லா இருந்தது. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் கூட இருந்தது. ஸோ நம்மள மாதிரி இருக்கிறவங்களும் போட்டுக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவளுக்காக அந்த குட்டி பேங்கிள் வந்து செலக்ட் பண்ணேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவளுக்கு வந்து இந்த மாதிரி பேங்கிள்லாம் அவள் ரொம்ப லைக் பண்ணுவாள். ஒரே மாதிரி வாங்கி கொடுக்க வேணாம். ஸோ குட்டி பசங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ட்ரெண்டியாக வந்துடும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
நல்ல கலர்ஃபுல்லான கிளாஸ் வளையல் பிரேஸ்லெட் அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணுவேன். ஸோ இந்த டைம் செக் பண்ணும்போது இந்த பேங்கிள் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் அவளுக்கு வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணேன். ஸோ இது நம்ம சைஸ்க்கு கூட இருக்குது. இது மாதிரி யாருக்காவது வேணும் இந்த மாடல், அப்படியே அந்த கோல்டு பேங்கிள் டிசைன் சூப்பராக, அந்த ஃபினிஷிங்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் என்னோடய ரிங்கும் அதுவுமே பார்த்திங்கன்னா சேம் கலரில் இருக்கும். அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்லாம் அவ்வளோ நீட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சைஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பேங்கிளோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு பேக்கிங்கில் 4 வளையல் வந்து வரும். ஸோ செட்டாக காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண அந்த சாரீ அண்ட் வந்து குர்த்தா அண்ட் வந்து குட்டி பாப்பாக்குள்ள பேங்கிள், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து அந்த குட்டி பாப்பாக்குன்றதுனால பேங்கிள் சின்னதாக செலக்ட் பண்ணேன். ஸோ நமக்கு வேணும்னா நம்ம சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குது அந்த பேங்கிள். இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, கலெக்ஷன்ஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம vlog வந்து இப்படியே கண்டினியூ பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறேன், சார் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். என்ன எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈவினிங் ஆகிடுச்சு, நல்ல மழை வர மாதிரி பார்த்திங்கன்னா இருட்டிகிட்ருக்கு. சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸ்நாக்ஸ் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன். டேஸ்ட் நல்லா இருந்தது. எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா பேபி பொட்டேட்டோஸில் பண்ண போகிறோம். ஃப்ரை வந்து பிரணவுக்கு அந்த பேபி பொட்டேட்டோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்காகவே எப்போவுமே வந்து வாங்கும்போது இந்த குட்டி வந்து உருளைக்கிழங்கு வாங்கி வச்சுருவேன். இப்போ தேவையான உருளைக்கிழங்கு வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா மேலே இருக்கிற இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். இது வந்து நான் ஸ்டீமில் வேக வைக்க போகிறேன். கீழே தண்ணி இருக்கும், ஒரு பவுலில் வச்சா போதும். சரியாக வந்து 2 விசில் தான் போதும். அதுக்கு மேலே விட்டால் நமக்கு பர்ஃபெக்டாக வராது. இது வந்து தோலோடு தான் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ரவுண்ட் மாவு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ண போகிறோம். நல்லா வந்து நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா மேஷ் ஆகிடும். இந்த மாதிரி கையில் எடுத்தாலும் அது உடையாத அளவுக்கு நம்ம அழகாக வந்து இதை தட்டி எடுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் வந்து கார்ன்ஃப்ளவர் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. நீங்கள் ஃபுல்லாக எண்ணெயில் போட்டு எடுக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி நம்ம தவாவில் போட்டு 2 பக்கமும் நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா வார்மான மில்காக எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். அண்ட் சால்ட் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், காரத்துக்கு தேவையான அளவுக்கு. அண்ட் இதோட மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்.
கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 6 பூண்டு பல் எடுத்து இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு வந்து மெயின். போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து கலந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன்று முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். அது என்னென்னு நான் சொல்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து இன்னும் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா 1 ஸ்பூன் மைதா 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்தையும் தண்ணியில் கலந்து 2 பக்கமும் கோட் பண்ணி போட்டு எடுத்திங்கன்னா இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். வெஜ் மயோனைஸ் வந்து நான் சேர்க்க போகிறேன். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்காகவே பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தேன். நிறைய வாங்கி வச்சா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரெசிபி பண்ணும்போது மட்டும் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு டக்குன்னு போய் ஒரு சாஷே மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்துடுறது. ஓகே, இப்போ மயோனைஸ் சேர்த்துட்டு இப்போ ஈவனாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நான் மில்க் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து மில்க் மாதிரி தண்ணியெல்லாம் வேணாம், நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் பாலை கம்மி பண்ணிவிட்டு மைனஸ் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம அதில் போடுறேன் பாருங்கள். ஸோ உருளைக்கிழங்கு 2 பக்கமும் நல்லா வந்து குக்காக இருக்குது. இப்போ இது மேலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் க்ரீமியாக வேணும், நல்லா திக்காக வேணும் அப்படின்னா அதில் மைனஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கும், கேர்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிடிக்கிறவங்க அப்படி ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஜூஸியாக இருந்தால் பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் மில்க் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் லைட்டாக மேலே வந்து ஒரு ஃப்ளேவருக்காக பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதை பிரணவ் குட்டி சாப்பிடுவான்றதுக்காக காரம் வந்து நான் கம்மியாக போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ரெசிபி வந்து ரெடி. ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேபி பொட்டேட்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெசிபி மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி நல்லா அந்த ஜூஸியோடு சேர்த்து அந்த உருளைக்கிழங்கு ஆனியனோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு நல்ல வந்து ஒரு க்ரீமியாக வேணும் அப்படின்னா மைனஸ் அதிகப்படுத்திட்டு மில்கை வந்து ரொம்ப கம்மி பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் அந்த வீடியோக்கு கீழே வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog கூட உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.